எப்படி இருந்தேன்னா இப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடு எப்படி மாறிக்கிட்டு பாருங்கள். வில்லா தான், கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இந்த வில்லாவை பார்க்கணுன்னா முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி மாற்றிட்டு போன்றது உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ரெனோவேஷன் வில்லா. நான் ஃபஸ்ட்டு பழைய வீடு காமிச்சிட்டேன். இது 3D எலிவேஷன். இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம், அந்த வில்லந்தை எப்படி மாற்ற போகிறோன்றது தான் எங்களோட டிஃபிகல்ட்டியே. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் அதை மாற்றிட்டோம். எப்படிலாம் மாற்றிருக்கன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டியிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடு தான் இது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முழுக்க ஃபுல்லாகவே லாக் செட் மூலிமா சில ஸ்லாப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்டேஜ் மட்டும் உடச்சிட்டு லாக் செட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் லாக் செட், இந்த ஸ்லாப்ஸ் எல்லாமே லாக் செட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை டோட்டல் அவுட்புட்டாக வெளியே வரும்போது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பாக்ஸ் இப்போ நான் ஒரு வாக் த்ரூ மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே ஃபைனல் அவுட்புட் முடியும் போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த வில்லா நல்லா புரியும். அப்போ பாருங்கள் அந்த வீடு எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதுதாங்க ஒரு ஐடியா, ஒரு டிசைன். இந்த டிசைனை எப்படி எடுத்துகிட்டு வரோம், நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம், எப்படிடா இந்த மாதிரி நம்ம இப்படி கட்டிட்டோமே, என்ன பண்ணுறது, நம்ம வீடு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அதை பற்றி யோசிக்காதீங்க. இது மாதிரியும் மாற்ற முடியுன்ற கான்செப்ட் இப்படி இருக்குது. இது பாருங்கள், இந்த வீடு தான் இப்படி மாற்றிருக்கோம். அதோட அழகை பாருங்கள், எவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். நாங்கள் இந்த பிளாக்ஸ் எல்லாமே எக்ஸ்டீரியர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த செங்கல் டைப் வரத்துக்கு நேச்சுரல் எக்ஸ்டீரியர் பிளாக்ஸ். அதில் நாங்கள் ஜஸ்ட் ஒரு கிளியர் வார்னிஷ் தான் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த பாக்ஸ் பார்க்கறதுனால அழகாக வந்திருக்கு. நீங்கள் நம்புவீங்களா? அந்த வீடு தான் இந்த வீடுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபிகல்ட்டி. அதை நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம். பாருங்கள், அந்த பாக்ஸ் கட்டு, அந்த கேட்டு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், அதை நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோன்றது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது எங்களுக்கு. அதில் நம்ம லைட் ஃபிட்டிங்ஸ், இது ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு என்னென்னா இப்போது பேஸ்மெண்ட்லேருந்து போகும்போது ரொம்ப ஈஸியான வேலைங்க. இந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணுறோம் நம்ம. ஸோ ஒரு வாக் த்ரூ மாதிரி போய் பார்ப்போம் வாங்க. இது கார் பார்க்கிங் ஏரியா. அந்த பாக்ஸில் இருக்க ஒரு ஃப்ரண்ட் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கேட் எம்எஸ் கேட் கொடுத்து ஜஸ்ட் ஒரு உட்டன் பேட்டர்ன், உட்டனில் தனியாக சரா உட்னு வரும், அதை நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கேட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட் வைஸாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஏரியா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லாப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லாக் செட் மூலிமா போட்டிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு பீம் மாதிரி கொடுத்துருப்போம், அதை உடச்சி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா, அந்த செட் அவுட் ஏரியா பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பாக்ஸ் எல்லாமே எக்ஸ்டீரியர் பிளாக்ஸில் பண்ணியிருக்கிறது. ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த டார்க் கலர் ஃபேட் வந்திருக்கு. வெறும் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், உள்ளெல்லாம் எதுவுமே பண்ணல. ஃப்ரண்டேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு கிராண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம இன்னும் ஃபினிஷிங் ரைலிங்லாம் போடணும். மேலே போனீங்கன்னா அப்படியே நாங்கள் எஸ்எஸ் வித் கிளாஸ் கொடுத்துட்டோம். நம்ம கிரே காம்பினேஷனில் ஒயிட்டு அண்டு அந்த பிரிக் கொடுத்ததுனால பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஈவினிங் டைமில் நின்று பார்க்கும்போது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஐடியாஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்யூ.